மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். ஐயா உதயநிதி அவர்களே, இதை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேச வேண்டியது தானே. சனாதனத்தை ஒழிப்பேன் என்று நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணீங்கல்ல, ஆனால் ஒரு இடத்துல கூட நான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசலை. அப்படி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த 73 சீட்டும் உங்களுக்கு கிடைக்காது. மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி இப்போ எப்படி உங்கள் அப்பாவை சுண்ணாம்பு தடவி உட்கார வச்சுருக்கிறாங்க, அதே போல் உங்கள் 73 பேர் டெபாசிட் இழக்க செய்து இன்றைக்கி ஜீரோவில் வந்து நின்றுருப்பீங்க. உஷாராக அப்போ மட்டும் நீங்கள் பேசலை, இப்போ மட்டும் பேசுறீங்கன்னா காரணம் என்ன? இது சட்டசபை எம்எல்ஏவை ஆகிட்டீங்க, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியுன்ற திமிரு தானே. இன்னும் அடுத்த எலெக்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் திரும்ப இதை பேசணும், திரும்ப உங்களுடைய கட்சி அடி பாதாளத்துக்கு போகணும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அது கண்டிப்பாக நடைபெறும். இன்றைக்கி நீங்கள் உட்கார வேண்டிய இடத்துல வேறு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு எதிர்கட்சி வரிசையில் நீங்கள் உட்காரீங்கன்னு சொன்னால் இதுதான் சனாதன தர்மம், இதுதான் கர்மா, இதுதான் இந்து தர்மா. தொடர்ந்து நீங்கள் இப்படி செஞ்சு கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த எதிர்கட்சி வரிசை கூட உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். தயவு செய்து இதை நிறுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. இந்த அரை வேக்காட்டுத்தனமாகலாம் பேசாத. இது எலெக்ஷன் முன்னாடி பேச வேண்டியதானே, எலெக்ஷன் கேம்பெயினில் பேச வேண்டியதானே. எம்எல்ஏ ஆன பிறகு பேசினான்னு அர்த்தம். நீ செய்த தவறுக்கு தான் இன்றைக்கி உங்கள் அப்பாவை சுண்ணாம்பு தடவி உட்கார வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு உனக்கும் இதே நிலைமை ஏற்படும். இதை கண்டிக்காமல் இருந்தால் முதலமைச்சர் விஜய்க்கும் இதே நிலைமை தான் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா உதயநிதி அவர்களே, இதை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பேச வேண்டியது தானே. சனாதனத்தை ஒழிப்பேன் என்று நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணீங்கல்ல, ஆனால் ஒரு இடத்துல கூட நான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசலை. அப்படி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த 73 சீட்டும் உங்களுக்கு கிடைக்காது. மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணி இப்போ எப்படி உங்கள் அப்பாவை சுண்ணாம்பு தடவி உட்கார வச்சுருக்கிறாங்க, அதே போல் உங்கள் 73 பேர் டெபாசிட் இழக்க செய்து இன்றைக்கி ஜீரோவில் வந்து நின்றுருப்பீங்க. உஷாராக அப்போ மட்டும் நீங்கள் பேசலை, இப்போ மட்டும் பேசுறீங்கன்னா காரணம் என்ன? இது சட்டசபை எம்எல்ஏவை ஆகிட்டீங்க, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியுன்ற திமிரு தானே. இன்னும் அடுத்த எலெக்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் திரும்ப இதை பேசணும், திரும்ப உங்களுடைய கட்சி அடி பாதாளத்துக்கு போகணும். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அது கண்டிப்பாக நடைபெறும். இன்றைக்கி நீங்கள் உட்கார வேண்டிய இடத்துல வேறு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவருக்கு எதிர்கட்சி வரிசையில் நீங்கள் உட்காரீங்கன்னு சொன்னால் இதுதான் சனாதன தர்மம், இதுதான் கர்மா, இதுதான் இந்து தர்மா. தொடர்ந்து நீங்கள் இப்படி செஞ்சு கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த எதிர்கட்சி வரிசை கூட உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். தயவு செய்து இதை நிறுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. இந்த அரை வேக்காட்டுத்தனமாகலாம் பேசாத. இது எலெக்ஷன் முன்னாடி பேச வேண்டியதானே, எலெக்ஷன் கேம்பெயினில் பேச வேண்டியது தானே. எம்எல்ஏ ஆன பிறகு பேசினான்னு அர்த்தம். நீ செய்த தவறுக்கு தான் இன்றைக்கி உங்கள் அப்பாவை சுண்ணாம்பு தடவி உட்கார வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு உனக்கும் இதே நிலைமை ஏற்படும். இதை கண்டிக்காமல் இருந்தால் முதலமைச்சர் விஜய்க்கும் இதே நிலைமை தான் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.